பாண்டவர்கள், நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, உங்களுக்கு மகாபாரதம்னு வளர வளரத்தான் தெரியும். 5 பேர் பாண்டவர்கள். கௌரவர்கள் 100 பேர். இந்த 105 பேருக்கும் குரு யாருன்னா குரு துரோணாச்சாரியர். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவங்களை எல்லாரையும் காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. அவர் எப்படின்னா அரச குழந்தைகளுக்கு மட்டும்தான் அவர் பயிற்சி சொல்லி கொடுப்பாராம். அந்த வித்தைகள், வில் வித்தை இதெல்லாம் அந்த குரு துரோணாச்சாரியார் அரச குழந்தைகள், அரச குடும்பத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுப்பாராம். இந்த 105 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு அவர் காட்டுக்கு போயிருந்திருக்க. ஒரு பையன், ஏழை பையன், அரச குழந்தைகள்னா நல்லா இதாக இருப்பாங்க. ஒரு ஏழை பையன் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற காட்டுவாசி மாதிரி இருக்கான். அவன் அப்படி ஒரு ஓரமாக நின்று இப்படி எட்டி எட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். இவர் கூப்பிட்டுருந்துருக்கார், இங்கே வா, எதுக்கு இப்படி நின்று எட்டி பார்க்குற என்னன்னு கேட்டுருந்துருக்கிறார். அப்போ சொல்கிறாரு, ஐயா என்னையும் உங்கள் பயிற்சி முகாமில் சேர்த்துக்கங்க, உங்ககிட்ட நான் பயிற்சி வில்வித்தை கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, என்னையும் உங்கள் மாணவனாக ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்லிட்டார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அதெல்லாம் முடியாது, நான் அரச குடும்பத்துக்கு மட்டும்தான் பயிற்சியாளராக இருப்பேன், உன்னைய மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் நான் பயிற்சி சொல்லி கொடுக்க மாட்டேன், உன்னைய ஏற்றுக்கிற முடியாது, நீ போன்னு சொல்லிட்டார். அந்த பையன் தனியாக போய் ஓரமாக நின்றுட்டான். கொஞ்ச நேரத்தில் ஒரு ஏதோ ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு நாய் குறைக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த நாய் இவங்க வில்வித்தை பயிற்சி போய்கிட்டு இருக்கு. இந்த 105 குழந்தைங்களுக்கும் அந்த நாய் ரொம்ப தூரத்தில் குறைக்கிற சத்தம் கேட்குது. இவர் என்ன சொல்கிறாரு, இது எங்கே அந்த நாய் குறைக்குது, போய் பார்த்துட்டு வாங்க, இந்த நாய் எங்கே குறைக்குதுன்னு பார்த்து போய் அதை விரட்டி விட்டுட்டு வாங்கன்னு துரோணாச்சாரியார் அவர் நின்ன இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அந்த பையன் பேர் இருங்க, நான் கதையை முடிச்ச பையன் பேர் சொல்கிறேன். இவர் என்ன பண்ணியிருக்கிறார், கொஞ்ச நேரத்தில் அந்த நாய் குறைக்கிற சத்தம் நின்றுச்சு. எப்படி நின்றுச்சு, நீங்கள் யார் போனது அப்படின்னு யாருமே போகல, எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க, எப்படி நின்றுச்சுன்னு தெரியல. அப்போ இது நாய் குறைக்கிற சத்தம் நின்றுச்சே, நீங்கள் யாரும் போனீங்களா, போய் விரட்டி விட்டீங்களா? இந்த பையன், அந்த ஏழை பையன் ஓரமாக நிற்கிறார்ல, அவர் சொன்னார், இல்லைங்கய்யா, நான் தான் வில்லு எய்தி அந்த நாய் வாயை அடைச்சிட்டேன், அதனால அது குறைக்க முடியல, நிற்கிது அப்படின்னு சொல்கிறான். நம்பலை இவங்க யாரும். நீ இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்க, நாய் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு குலைச்சிக்கிட்டு இருக்கு, எப்படி இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் நீ போய் அதை வாயை அடைக்க முடியும்னு நம்பலை. தேடி கண்டுபிடிச்சி அந்த நாயை கண்டுபிடிச்சி பார்த்தா அம்பு இப்படி தச்சிருக்கு, அந்த நாயோட இப்படி தச்சிருக்கு. இந்த பையன் இங்கே நின்ன இடத்துலையே என்ன பண்ணியிருக்கான், அந்த காது ஒலி, அந்த சத்தத்திலேயே எந்த பக்கம் இருந்து நாயுடைய குரல் வருதுங்கிற அந்த சத்தத்தை வச்சே இங்கேருந்து வில் எழுதி இருக்கிறார், அம்பு எழுதி இருக்கிறார்.